கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இரட்சகர் இயேசு ஊழியம் வழங்கும் இன்றைய வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இன்றைய தலைப்பு மாயமற்ற அன்பு. இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன், ஒரு பரிசுத்தவான் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தாக வாசிக்கிறோம். இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும்போது மாயமற்ற அன்பிற்காக நாம் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். நாம் இந்த 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை தியானிப்போம். இந்த வசனங்களை நான் முதலில் வாசிக்கிறேன், நன்கு கவனியுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் வாசித்த வசனங்களை தியானிப்போம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது மாயமற்றதாய் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லும் பொழுது, மாயமற்ற அன்பு மனிதர்களிடத்தில், அதாவது நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், உடன் ஊழியர்களாக இருக்கலாம், நம் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், மனிதர்களாகிய நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்தில் மாயமற்ற அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், 9ஆம் வசனத்தில் பார்ப்போம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 10ஆம் வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, சகோதர சிநேகிதம். இந்த நாளிலே உலகத்திலே இருக்கிற காரியங்களை பார்ப்போமானால், உலகத்திலே சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் சகோதரர்களிடத்தில் பிரிவினைகள் வருகிறது. சகோதரர்களிடத்திலே வாய்ப்பேச்சுகள் இல்லாமல் போகிறது. வீடுகளிலே ஒரே வீட்டில் இருக்கும் சகோதரர்களிடத்தில் சண்டைகள் வருகிறது. போன்ற காரியங்களை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். சகோதரர்களிடத்திலே சமாதானம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம தம்பியாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சின்னவன் பெரியவன் பார்க்காம கனம் பண்ணுறதுல நம்ம ஒருவருக்கு முந்திக்கணும். நம்ம எல்லாம் இந்த காலத்தில் ஃபங்க்ஷனுக்கு போனால் பந்திக்கு முந்திக்கிறோம். ஆனால் அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, ஜபம் முடியுதோ இல்லையோ, ஆனால் ஆமேன்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, பந்திக்கு முந்திக்கிறோம். பந்திக்கு முந்திக்கிறது இல்லை, சகோதர சிநேகத்தில் அன்புக்கு முந்திக்கணும். பிரியமானவர்களே, அன்பாக இருக்கிறதுனால சகோதர சிநேகத்தில் அன்பை பரிமாறிக்கொள்வதில் நாம் ஒருவருக்கு ஒருவர் போட்டிகளாக இருப்போம். நம்முடைய அன்பை சகோதரர்களிடத்தில் அதிகமாக வெளிப்படுத்தும் போது அவர்களும் நம்மிடத்திலே அன்பை வெளிப்படுத்த அவர்களும் சித்தமாக இருப்பார்கள் என்பதை நாம் இந்த வசனத்தில் தெரிந்து கொள்கிறோம். 13ஆம் வசனம், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன சகோதர சிநேகிதம், ஊழியர்களுடைய சிநேகிதம்,
உறவினர்களுடைய சிநேகிதம், இது போன்ற காரியங்கள். முதலாவதாக நாம் பார்ப்போம், ஊழியர்களை கனம் பண்ணுவது. 13ஆம் வசனத்திலே, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்கள் யாராவது கஷ்டப்படுறதை நாம் பார்க்கும்போது சும்மா இருக்கக்கூடாதுங்க. உண்மையிலேயே பரிசுத்தவான்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று நாம் தெரிந்து அவர்கள் கஷ்டப்படும் போது உதவி செய்கிறார் இருந்தால் ஆண்டவர்கள் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் ஆகிய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். நம்மாலான உதவிகளை நாம் செய்வோம். அந்நியர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியர் எங்கே இருந்தாலும் அவங்கள நம்ம நாடி போய் உபசரிக்கலாம். அந்நியர்களை நீங்கள் யாருனே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. யாருனே தெரியாதவங்க தான் அந்நியர். அந்நியர்னு சொன்னால் யாருனே தெரியாது, முன்ன பின்ன நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், அவங்க தான் அந்நியர். நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் தான் அந்நியர். அப்பேற்பட்டவங்களுக்கு நம்ம முன்ன போயிட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் உதவி செய்ய வேண்டும். அதான் கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம். அடுத்து 15ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். சந்தோஷப்படுகிறதும் கூட நம்ம சந்தோஷப்படணும். யார் அழுகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து அழுதணும். அப்படின்னா உக்காந்து அவங்க கூட சேர்ந்து அழுதுன்னு உக்காந்து இருக்கிறது இல்லை. அவங்க துக்கப்படுற மாதிரி நேரத்தில் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து துக்கத்தில் பங்கெடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். சந்தோஷப்படும் போது எவ்வளோ சந்தோஷமோ அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. புது வீடு கட்டியிருப்பாங்க, சந்தோஷத்தில் புது வீடு நடத்துவாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற சந்தோஷத்தில் இருப்பாங்க. எவ்வளோ சந்தோஷங்க சொல்லலாம். நம்ம ஏதாவது புதுசாக வருமா பிஸ்னஸில் நிறைய லாபம் கிடைச்சதுக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்துல எல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரையர் மீட்டிங் போல் வைப்பாங்க. வீட்டில் அந்த சந்தோஷத்தில் நம்மளை பங்கெடுத்து சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமான காரியம். ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது உறவினர்களை அழைத்து மகிழ்ச்சியிலே பங்கெடுத்து கொள்வது உலக பிரகாரமான காரியம். ஆனால் துக்கத்தில் மட்டும், நம் மரணத்தில் மட்டும்தான் துக்கத்தில் பங்கெடுத்து கொள்கிறோம். மற்ற காரியங்கள் அவர்கள் கடன் பட்டிருக்கும் பொழுதோ, வியாதிப்பட்டிருக்கும் பொழுதோ, சுகவீனத்திலோ, பலவீனத்திலோ, மற்ற துக்கமான காரியங்கள், அவர்கள் கண்ணீர்கள் சிந்தும் அளவுக்கு துக்கமான காரியங்களில் நாம் எல்லாவற்றிலும் பங்கெடுத்துக் கொள்கிறோமோ என்று பார்த்தால் இல்லை. நாம் எல்லா நல்ல விசேஷங்களுக்கு அழைக்கப்படுகிறோம். போய் அவர்கள் சந்தோஷங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறோம். நாம் அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றிலும், அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் நாம் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். அழுகிறவர்களுடனே அழ வேண்டும். நாம் யாரெல்லாம் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைத்து நாமும் அவர்களோடு கண்ணீரை சிந்தும்படியான ஒரு அன்பை வெளிப்படுத்துவோம். அவர்களிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 16ஆம் வசனம் பார்ப்போம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் ஒரே மனுஷன் இருக்கணும். நம்ம ஒரு ஊழியக்காரர் கூட சேர்ந்து நம்ம ஊழியம் பண்ணுறோன்னா அந்த ஊழியக்காரன் நம்ம மனுஷன் ஒரே போல இருக்கணும். கணவனும் மனைவி இருக்கிறோம்னு சொன்னால் கணவனுடைய மனசும் மனைவியுடைய மனசும் ஒரே மனசாக இருக்கணும். அப்பா பிள்ளையாக இருக்கிறோம்னு சொன்னால் பிள்ளையுடைய மனசும் அப்பாவுடைய மனசும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நண்பர்களாக இருந்தால் 2 நண்பர்களுடைய மனசும் ஒரே எண்ணமாக ஒரே சிந்தனையாக இருக்கணும். மேட்டிமே, அதாவது பெருமை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. பாருங்க, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். அடுத்தவங்க நம்ம நம்மளுக்கு புத்தி சொல்லும் போது நம்ம அதை தாழ்மையாக கேட்டுக்கணும். அதுதாங்க நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை, சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத, நம்ம புத்திக்கு எட்டாத விஷயங்களை அவங்களால சொல்ல முடியும். ஆண்டவர் அவங்களிடத்துலேருந்து வெளிப்படுத்தி நம்மளுக்கு சொல்லுவாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் கூட நம்மளுக்கு புத்தி சொல்லும் போது தாழ்மையாக கேட்டுக்கணும். நம்ம தான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எனக்கு இருக்கிற புத்திக்கு நான் எல்லாம் செய்திருவேன், எல்லாம் பண்ணிட வேண்டியது மாதிரி நம்மளை மேட்டிமையாக நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதீர்கள். நம்ம தான் புத்திமான், நம்மளை விட புத்திமான் யாரும் கிடையாது. நம்ம தான் பெரிய அறிவாளி. நம்மளை விட அறிவாளிங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. நம்மளை விட வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, ஆனால் நம்மளை விட அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க சொல்கிறதையும் ஒரு ஆலோசனையும் நம்ம கேட்டுக்கணும். அதான் பெரியவங்க. ஆண்டவர் நம்மளுக்கு யார் மூலிமா எப்போ வெளிப்படுத்துவார் யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்க மூலியமாகவும் வெளிப்படுத்துவார், பெரியவங்க மூலியமாகவும் வெளிப்படுத்துவார். நம்மளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர், நம்மளுக்கு தேவையான புத்திமதிகளை ஆண்டவர் யார் மூலமாவது எப்பொழுதாவது நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். புத்திமதிகளை மட்டும் நாம் தட்டி கழிக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய புத்திமதிகளுக்கு நாம் இணங்குவோம்.
ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருப்போம். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குவோம். தாழ்மையானவர்களுக்கு இணங்குவோம். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆமென். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது, இப்போ மனுஷர்களிடத்தில், ஊழியர்களிடத்தில், உறவினர்கள் எப்படி இருக்கிறோம் பார்த்துட்டோம். ரெண்டாவது, கிறிஸ்துவிடம் எப்படி இருக்க வேண்டும். வசனம் 11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அசதியாக இருக்கக்கூடாது. எப்போ பாரு நம்ம ஒரு மாதம் சோம்பலாக, என்னடா இது எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்களை நினச்சிக்கிட்டு சோம்பலாக மந்தமாக படுத்த படியில் இருக்கிறதோ, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சைலண்ட்டாக உட்காந்து இருக்கிறதோ, அந்த மாதிரி அசதியாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். சத்துரு எப்போ வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ணுவான், சோம்பலை உண்டு பண்ணுவான், நம்மளுக்கு பலவீனத்தை கொடுப்பான், நம்மளுக்கு தூக்கத்தை கொடுப்பான். சர்ச்சில் போய் உக்காந்தா தூக்கம் வரும், மெசேஜுக்கு கேட்கும்போது தூக்கம் வரும், அசதி வரும். சரி, நேற்று எல்லா நாளும் வேலைக்கு போவோம், நல்லா இருப்போம். நேற்றுக்கமான தான் ஜொகாடிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும். அன்றைக்கி தான் கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டில். அதை செய்யும்போது நம்மளுக்கு இன்னும் டயர்டாக இருக்கும். சர்ச்சுக்கு போகலாமா, இன்றைக்கி போய் வீட்டில் படுத்துக்கலாமான்ற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கல, ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்மளை சத்துரு சோதிக்கிறான்னு அர்த்தம். பிரியமானவர்களே, சத்துரு நம்மளுக்கு சோதிக்க விடாமல் நம்ம சோதனைகள் மேற்கொள்ளுகிற பலனை நமக்கு தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். சோதனைகள் மேற்கொள்ளுகிற பலனை நமக்கு தேவன் தருவார். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்குவார், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரியமானவர்களே, 11ஆம் வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் பார்த்தோம். ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். நம்மளால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யணும். இந்த ஊழியம் தான், அந்த ஊழியம் தான், மேடை போட்டு மைக் கொடுத்தா தான் நான் ஊழியம், மைக் பிடிச்சி தான் பேச வேண்டியதெல்லாம் ஊழியம் கிடையாதுங்க. ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு எந்த வழியில் அழைக்கிறாரோ அந்த வழியத்தில் நம்ம ஊழியம் பண்ணின்னு போயிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் பின்னாடி பார்க்கக்கூடாது, முன்னாடி பார்த்து ஆண்டவர் நம்மளை எப்படி அழைச்சின்னு போகிறாரோ அதன்படி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த ஊழியம் தான். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பண்ணணும், மேடையில் பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பண்ணணும், ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பண்ணணும், வீட்டில் பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ண சொன்னாலும் ஆண்டவருக்காக நாம் ஊழியத்தை மட்டும் செய்து போயிட்டே இருக்கணும். 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கணும். அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் ஆண்டவர் நம்மளுக்கு ஊழியத்தின் பாதையில் ஆசீர்வாதமாக நடத்துவார். நம்முடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலும், சகோதரர்கள் மத்தியிலும், மற்ற ஊழியக்காரர்கள் மத்தியிலும் நம்மை ஆசீர்வாதமாக நடத்துவார் என்று நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் நம்பி, ஆண்டவரை நாம் விசுவாசித்து, ஆண்டவருக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை நெருங்கி சேரும் பொழுது உபத்திரவம் அதிகமாக வரும். சத்ருவான உபத்திரவத்தை அதிகமாக நம்மளுக்கு கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஆண்டவர் நாம் நெருங்கி சேரும் பொழுது சத்ருவான உபத்திரவத்தை அதிகமாக கொண்டு வருவான். அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்து சத்ருவான ஜெயிக்கக்கூடிய வழிகளை மட்டும்தான் நம்ம தேடணும். சத்ருவோடு நம்ம அவசரப்பட்டு போராடக்கூடாது. சோதனைகள் வரும்பொழுது, உபத்திரவம் வரும்பொழுது நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து நாம் பொறுமையாக காத்திருக்கணும். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆண்டவரில் எல்லா உபத்திரவத்துக்கும் ஆண்டவர் நமக்கு காப்பாற்றுவார், பதில் தருவார் என்று விசுவாசித்து ஜபத்தின் மூலமாய் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவிடம் எப்படி இருக்க வேண்டும்? 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பார்த்துட்டோம். 3வது, சத்துருவிடம் எப்படி இருக்க வேண்டும்? வசனம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சவியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்தும்படியாக சத்துருவானவன் நேரடியாக வந்து துன்பப்படுத்த மாட்டான். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நேரடியாக வந்து ஆசீர்வதிக்க மாட்டார். இரண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சத்துருவும் வந்து நம்மளை நேரம் சோதிக்க மாட்டான், ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நேரம் வந்து கொடுக்க மாட்டாது. 14ஆம் வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவானவன் மற்றவங்க மூலியமாக தான் நம்மளை துன்பப்படுத்துவான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அதை சும்மா குற்றம் சொல்லிக்கின்னு, நம்ம எங்கேயாவது போனால்
எதுக்கு போகிற அப்படின்னு சும்மா நோண்டிக்கின்னு மற்றவங்களுக்கு விரோதமாக நம்மளுக்கு விஷயத்துங்களை சொல்லி நம்ம மற்றவங்கக்கிட்ட பகையை உண்டு பண்ணுறது, இந்த போல் விஷயத்துங்களை ஆளுங்க மூலிமா தான் சத்துருவானவன் நம்மளுக்கு செய்வோம், துன்பப்படுத்துவதில்லை. ஆனால் அது போல் மனுஷர்களை சத்துருவுடைய பேச்சுக்கு அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க. சத்துருவானவன் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறான்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க மனசில் படுறவன் சொல்லுவாங்க. அந்த போல் மனுஷங்களுக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும். அது போல் மனுஷங்களை ஆசீர்வதிக்கணும். சரிங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிதங்கள். அவங்க நம்மள இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, பிசாசானவன் அவங்க மூலிமா நம்மக்கிட்ட வேலையை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது. இவர்கள் மூலமாக பிசாசு எங்களை சோதிக்கிறானே, எங்களை வஞ்சிக்கிறானே என்று சொல்லி பிசாசானவனை மேற்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க இயேசப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபத்தில் உறுதியாய் தெரிஞ்சிருக்க வேண்டும். 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை பார்ப்போம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பிரியமானது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அதுக்கு பதில் சொல்ல, நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலோ, நம்மளுக்கு ஏதாவது விரோதம் வந்தாலோ, பகை வந்தாலோ நாம் போய் பழி வாங்கவே தேவையில்லை. நம்ம யாருக்கிட்டே நம்ம அன்பாக இருந்தாலும் போதும். ஆண்டவருக்குள் நம்ம விசுவாசமாக இருந்து எல்லா இடத்துல நாம் அன்பாக இருந்தால் போதும். பழி வாங்குறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் பழி வாங்காமல் இருக்கணும். நாம் பழி வாங்கக்கூடாது. மற்றவங்களை நாம் எந்த விதத்தில் பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பழி வாங்குற எண்ணம் ஒரு மோசமான எண்ணம். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அன்பை மட்டுமே நம்ம போதிக்கணும். உன் சத்துரு பசியாக, நம்ம விரோதி பசியாக இருந்தால் கூட அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்க சொல்கிறாரு. நம்ம விரோதி பசியாக இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தாலும் அவனுக்கு பானம் கொடு. ஆமாம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தண்ணீரும் கொடுக்கணும். நம்ம விரோதியாக இருந்தால் அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டான், அவன் என்னை இப்படி பண்ணிட்டான், நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனிதர்களை வேறு பிரித்து பார்க்காமல் ஒரே முகமாய் பார்த்து ஆண்டவருக்கு விரோதம் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்வோம். விரோதியாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரையும் ஒரே விதமாக யோசித்து சிந்தித்து அவர்களுக்கு பணிவிடை செய்வோம். தீமையினாலே வெல்லப்படாமல், நாம் எப்பவுமே தீமையினாலே வெல்லப்படக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நம்ம தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட தீமைகளாக இருந்தாலும், மனிதர் கொடுக்கிறது தீமையாக இருந்தாலும், விசுவாசானவன் உண்டு பண்ணுறது தீமையாக இருந்தாலும், உலக பிரகாரமான தீமையாக இருந்தாலும், எல்லா தீமைகளையும் நாம் செய்கிற நன்மைகளினால் தான் நாம் வெல்ல முடியும். நாம் அநேக நன்மைகளை செய்யும் பொழுது தீமைகளை நாம் அந்த நன்மைகளினால் வெல்ல முடியும். பிரியமானவர்களே, மனிதர்களோடும் ஊழியர்களோடும் உறவினர்களோடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். கிறிஸ்துவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். சத்துருவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் அன்பை பற்றி நம்மளுக்கு தெளிவாய் தெரியும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால் அன்பை குறித்து அருமையாய் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் அது. அன்பு, மாயமற்ற அன்புன்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒரு வேலை ஆகணும்னு சொன்னால் அப்போ தான் நம்ம அவங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்போம். அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அவங்கள என்னென்ன கண்டுக்க மாட்டோம். அந்த அன்பு எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி எப்போவுமே ஒரே போல் அவங்ககிட்ட உண்மையான அன்போடு பழக வேண்டும், யார் இடத்துல பழகினாலும். அடுத்து நம்ம அந்த அன்பை குறித்து பார்த்துட்டோம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அடுத்து தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறது எப்படி? நாம் தேவனிடத்தில் எவ்விதம் அன்பு கூற வேண்டுமோ அவ்விதம் இருந்தால் தேவனுக்கு எதிரான எல்லாவற்றையும் வெறுக்கத்தக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தீமையை வெறுக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும்.
தீமையை வெறுக்க வேண்டும். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். நாம் தீமையை வெறுத்து அன்பு கூறுதலாக இருக்கும்பொழுது, தீமையை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் தாமே பரிசுத்தவான்களாகிய நமக்கு நம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுவார், துன்மார்க்கரின் கைக்கு நம்மை தப்புவிப்பார். பிரியமானவர்களே, தீவினைகளை மேற்கொள்ளத்தக்கதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கத்தக்கதாக ஐடியாவும் அவரே கற்றுக் கொடுத்துருவார். கிறிஸ்து கற்றுக் கொடுத்துருவார், இயேசு கிறிஸ்தான கற்றுக் கொடுப்பார். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மனுஷத்தில் அன்பாக இருக்கணும், தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். மனுஷத்தில் அன்பாக இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பாக இருந்தாலும் நம்ம 2 பேர்கிட்ட எப்படி அன்பாக மட்டும் இருக்கணும், தீமையை எப்படி வெறுக்கிறது, நன்மையை எப்படி பற்றி கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தேவனே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுவார். தீமையை வெறுத்து ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கும்போது அவர்களுடைய ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படும், துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கும் பொழுது துன்மார்க்கர்களுடைய கைகளுக்கு நாம் காப்பாற்றப்படுவோம். நாம் மாயமற்ற அன்புள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.